தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்கனிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. வேற்றை துளசி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் வெற்றியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட முனுசாமி வெற்றியை அடி வெளுத்து வாங்க சொல்கிறாங்க. வாழ்நாளையிலேயே மறக்க முடியாத அடியை கொடுக்கணும்னு சொன்னதும் இன்ஸ்பெக்டரும் பார்த்திங்கன்னா வெற்றியை அடி வெளுத்து வாங்குறாரு. ரத்தம் சொட்ட சொட்ட விழுது. அந்த ரத்தத்தால் துளசியுடைய பெயரை எழுதிட்டு லாக்கப்பில் வெற்றி ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அஞ்சலியுடைய என்ட்ரி. அஞ்சலி ஒரு பக்கம் மகேஷ்கிட்ட சொல்லாமல் இங்கே வீட்டுக்கு வந்திருக்காங்க. அஞ்சலி வந்த அடுத்த செகண்ட் சிவராமனுடைய என்ட்ரி. அஞ்சலி சிவராமன் இவங்க ரெண்டு பேரும் துளசியுடைய மனசை மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அதாவது வெற்றி தான் உனக்கு சரியான துணை அப்படின்னு சொல்லி துளசிக்கிட்ட ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. என் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் உன்னை என்னால் பார்த்துக்க முடியும், எனக்கு அப்புறம் உன்னை யார் பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு சங்கடம் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் துளசிக்கிட்ட தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. அஞ்சலி ஒரு பக்கம் வெற்றி ரொம்ப நல்லவர், வெற்றியை பற்றி நீ சொல்லும்போது எனக்கு சின்ன சந்தேகம் இருந்தது, உன்னை விரும்புகிறாரோ என்னவோன்ட்டு. இப்போது அவரோட நல்லவர் உனக்கு வாழ்க்கை துணையாக அமைய மாட்டாங்க அப்படின்னு அஞ்சலி ஒரு பக்கம் துளசிக்கு எடுத்து சொல்ல சிவராமன் துளசிக்கிட்டே முடிவை கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. அடுத்து அஞ்சலி பார்த்திங்கன்னா எனக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது, ஆனால் அந்த பிரச்சனையை என்னால் வெளியில் சொல்ல முடியலை. அப்படி சொன்னால் அப்பா மனசு ரொம்ப வருத்தப்படுவார், அதனாலே சில விஷயங்களை மறைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி தான் அப்பாவுக்காவது நீ நல்ல ஒரு முடிவை எடுன்னு துளசிக்கிட்ட சொல்ல அடுத்த செகண்ட் இங்கே லாக்கப்பில் இருக்கக்கூடிய வெற்றியை காமிக்கிறாங்க. வெற்றிக்கு வலியெல்லாம் கம்மியாகுது, இதயம் படப்படன்னு துடிக்குது. ஒருவேளை துளசி வந்திருப்பாங்களோ அப்படின்னு திரும்பி பார்த்தா எஸ், துளசியுடைய என்ட்ரி. ஸோ இவங்க எதுக்காக இங்கே வந்திருக்கணும், அடி பத்தலைன்னு இன்னும் 2 சேர்த்து கொடுக்க சொல்லியிருப்பாங்களோன்னு இங்கே புலம்பிட்டு வெற்றி ஒரு பக்கம் உட்காந்துட்ருக்க. ஸோ இங்கே கேஸை வாபஸ் வாங்க வந்திருக்கேன்னு இங்கே துளசி ஒரு பக்கம் சொல்ல, என்னம்மா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கான், அவனை வெளியில் விட சொல்கிறீங்களான்னு இன்ஸ்பெக்டர் ஒரு பக்கம் கேட்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அவர் மேலே கை வைக்கலான்னு துளசி ஒரு பக்கம் கேட்க, இப்போ நீங்கள் அவரை வெளியில் விடலைன்னா நான் வெளியில் ஸ்டேஷனுக்கு முன்னாடி மீடியாவை கூப்பிட்டு நான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது வரும்னு துளசி ஒரு பக்கம் சொல்ல, என்னம்மா உங்கள் அண்ணன் என்னென்னா ஃபோனை போட்டு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறங்கிறாங்க, நீ என்னென்னா வாபஸ் வாங்கன்னு வந்து நிற்கிற, என்னம்மா நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வெளியில் அனுப்புகிறாங்க. ஆனால் வெற்றி போக மாட்டேன்னு பிடிவாதமாக அங்கே உட்காந்துட்ருக்காரு. காரணம், இவங்க யார் என்னை வெளியில் எடுக்க, இவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம், என்ன உறவு, நான் போக மாட்டேன், என்ன கேஸ் வேணாலும் என் மேலே ஃபைல் பண்ணுங்கள், கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, எத்தனை வருஷம்னாலும் ஜெயிலில் போடுங்க, நான் இங்கே தான் இருப்பேன்னு வெற்றி ஒரு பக்கம் பிடிவாதம் பிடிக்க, என்னையா நீ இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க, ஓ மேலே இருக்கக்கூடிய கேஸுக்கு 6 வருஷம் வெளியிலே வர முடியாமல் ஜெயிலே இருக்க வேண்டியது வரும், அந்த பொண்ணு என்னவோ பெரிய மனசு பண்ணி ஒன்றா காப்பாற்ற வந்ததுன்னா நீ இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் ஒரு பக்கம் கேட்க, அப்போ துளசி யோசிச்சுட்டு என் கழுத்தில் தாலி கட்டினவர் அப்படின்னு சொன்னதும் வெற்றியுடைய சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ஸ்டேஷனில் இருக்கவங்க எல்லாருக்குமே ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போக இங்கே வெற்றிக்காக துளசி காத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வெற்றி ஆட்டோவில் ஏறும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. ஸோ துளசி தாங்கி பிடிக்க 2 பேரும் ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க. அடி வெளுத்துட்டு வாங்கிட்டாங்க, முன்ன பின்ன அடி வாங்கினதில்ல, அதான் வலி ஓவராக இருக்குன்னு சொல்லி வெற்றி ஒரு பக்கம் சிரமப்பட, நான் உங்கள் தோளில் சாஞ்சுக்கிறேன்னு துளசி தோளில் சாய, துளசி எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த மௌனத்துக்கு பின்னாடி ஏதாவது உள்குத்து இருக்குமோ அப்படின்ற மாதிரி இந்த சீனை காமிச்சிருப்பாங்க. அடுத்த சீனை பொறுத்த வரைக்கும் துளசி வெற்றியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ இதை நினச்சி பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வெற்றி துளசி இவங்க 2 பேரையும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த மகேஷ் வெளியில் வீடு பூட்டி இருக்குது. அஞ்சலி எங்கன்னு தேடினா அஞ்சலியை காணும். உடனே அஞ்சலிக்கு கால் பண்ணால் நான் இங்கே வீட்டுக்கு வந்திருக்கேன், நான் அப்புறமாட்டி விஷயத்த சொல்கிறேன்னு ஃபோனை கட் பண்ணேன். ஸோ மகேஷ் ஒரு பக்கம் வீட்டை தொடர்ந்து வீட்டுக்குள்ளே போகிறாரு. என்ன கேட்காம என்கிட்ட சொல்லாமல் வீட்டுக்கு போயிட்டியான்ற பயங்கர கோவத்தோட மகேஷ் ஒரு பக்கம் இருக்க, இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். பார்க்கலாம் என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.